சபை சபையானது சீஷர்கள் கூட்டமாய் பெருகினது. ஆதி திருச்சபையானது சீஷர் கூட்டமாய் பெருகினது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டார். அவங்க சேர்த்து கொள்ளப்பட்ட போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தினந்தோறும் கூடி ஜெபிக்கிறாங்க, வீடுகள் தோறும் ஜெபிக்கிறாங்க. அதோடு கூட அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் வீடுகள் தோறும் ஜெபம், இன்னொரு பக்கத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அல்லது பெருகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பார்த்தேன் அதை. இந்த கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு பயிர் செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த கரும்புடைய கணு இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் இருக்கும், ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், திரும்ப அது ஒரு கணு மாதிரி இருக்கும், திரும்ப கொஞ்சம் தள்ளி ஒரு ரவுண்டு அங்கே ஒரு கணு ஒன்று இருக்கும். அந்த அந்த கணு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்த மட்டும் வெட்டுறாங்க. இங்கே ஒரு இன்ச்சு, அங்கே ஒரு இன்ச்சு, 2 இன்ச்சு இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அதை கரெக்டாக அதை மட்டும் மிஷினில் வெட்டுறாங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போட்டுடுறாங்க, அதில் கணு இல்லை, அதெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஒரு கரும்பில் ஒரு 10 இருக்குது. சும்மா உதாரணத்தை சொல்கிறேன், 10 இருக்குது வச்சுங்களேன், 10 மேலே கூட இருக்கலாம், 10 உதாரணத்துக்கு. இந்த 10 எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ட்ரே குழியாக அதில் வச்சு மண் போட்டு அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு வைக்கிறாங்க. அதன் பிறகு அதை எடுத்து நிலத்தில் நடுறாங்க. இந்த ஒன்றே என்ன செய்யுதுன்னா 10 மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது ஒரே ஒரு கரும்பு தான், அந்த ஒரு கரும்பு 10 ஆயிடுச்சு. இவன் 10 கரும்பு நட்டு வைக்கிறாங்க. இந்த 10 கரும்பு நட்ட பிறகு அது என்ன செய்யும், பெருசாக வளரும். வளர்ந்த பிறகு அந்த 10 கரும்பையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டினா எத்தனை ஆகும்? 100 ஆகிடும். 100 இப்போ நட போகிறாங்க. 100 நட்டாங்க. 100 நட்ட பிறகு அது 100 வளர்ந்த பிறகு அதை வெட்டினா எத்தனை ஆகும்? 1000 ஆகிடும். அப்புறம் ஒரு சைபர் சேர்த்துனே போகலாம், 10,000, 1,00,000, அப்படியே போயினே தான் இருக்கும். அப்படின்னா அந்த ஒரு கரும்பு 10ஆக மாறுகிறது. ஒரு கரும்பு ஒரு கரும்பாகவே இல்லை. ஒரு கரும்பாக இருந்துச்சு அப்படின்னா பிரயோஜனமே இல்லை, அழிஞ்சு போயிடும். அப்போ ஆண்டவர் அதை விளைவிக்கும் போதே என்ன செஞ்சிட்டார்னா, பெருகும்படியாய் விளைவித்தார். வேதம் தான் சொல்லுது, நீங்க பலுகி பெருகுங்கள் இல்லையா? இது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லாமே அப்படிதான். ஒரே ஒரு நெல் விதை அது விளைக்கும் போது ஒன்று மட்டும் வருது இல்லை, நிறைய கதிர் வருது, 100க்கு மேலே வருது. இப்படி ஒவ்வொன்றையும் போடும்போது நீ எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு மாங்கொட்டை எடுத்து போடும்போது ஒரு பழமாக வருது, ஆயிரக்கணக்கில் வருது. இப்படி எல்லாமே தேவன் அவைகள் பெருகும்படி உண்டாக்கினார். அதே போலதான் நாமளும் சபையில் ஒரு கருமமா இருக்கக்கூடாது, ஒரு பெருக்கமும் இல்லாம அப்படியே இருந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை முடித்து போகும்படி தேவன் விரும்பவில்லை. நாம் பெருகும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. இப்போ அந்த ஆதி திருச்சபையானது அந்த ரட்சிக்கப்பட்ட அவங்க மட்டும் இருந்துதானா, இன்னைக்கு என்ன இருக்குன்னா, அப்பவே ஒரு சில வருஷத்திலே அது சபை அழிஞ்சு போயிட்டு. ஆனா அழியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் பெருகி 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 உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இங்கே தோமா வந்தார், பவுல் எருசலேமிலிருந்து இல்லிரிக்கப்பட்ட, அதான் கடைசி பகுதி, அதுவரைக்கும் போய் சுவிசேஷ பணியை செய்தார், சபைகளை ஸ்தாபித்தார். நிறைய போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள். அப்போ அந்த சபைகள் வளர்வதற்கு காரணம் என்னன்னா, விசுவாசிகள் என்ன செய்தாங்க, சுவிசேஷ பணியை செய்தார்கள். யாரும் ஒரே ஆளா இருந்து அப்படியே மடிந்து போகவில்லை. அப்படி ஒரே ஆளா இருந்து கனி கொடுக்காமல் அல்லது பலன் கொடுக்காமல் மடிந்து போயிருப்பாரனால் இன்றைக்கு சுவிசேஷம் வந்திருக்காது. ஆதி திருச்சபை அப்படியே அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அவர்கள் அப்படி இல்லை. தேவனுடைய நோக்கம் பெருக வேண்டும். அவர்கள் பெருகினார்கள். நாம எந்த அளவுக்கு அது போல பலன் கொடுக்கிறோம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இந்த காலையில 2 விதமான சிந்தை இருந்திருக்கும். 2 விதமான சிந்தை. ஒரு மனதுக்காக இதை சொல்றேன், மழை வந்தா போக வேண்டாம்,
மழை வந்தா சர்ச்சுக்கு போவேன், மழை வந்தாலும் போவேன். ரெண்டு விதமான சிந்தை. இப்போ மழை வந்ததால நின்று போயிட்டு வருகிறாங்க. மழை வந்தா என்ன, அப்போ நான் போவேன், ரெயின் கோட்டை ஒரு கொடையை பூச்சின்னு போயிட்டு வந்துடுவேன். பாருங்க, இப்போ இங்க ஒரு மனம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு சின்ன காரியம், ஒரு மனம் இல்லை, ரெண்டு மனசு இருக்குது. சிலருக்கு மழை வந்தா போகக்கூடாது, மழை வந்தாலும் போக வேண்டும். அப்போ எல்லாருமே ஒரே மனதுடையவர்களாய் ஆதி திருச்சபையில் இருந்தான். எல்லாருக்கும் ஒரு மனசுதான் இருந்தது. என்ன அப்படின்னா, சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, நாம் போய் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சபைக்குள் ஜனங்களை கொண்டு வர வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஏதோ விதத்துல ஆவியானவர் எப்படி நடத்துகிறதோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள். இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாதான் செய்வேன் அப்படின்னு சொல்லவே முடியாது யாருமே. ஏன் அப்படின்னா, கட்டளை கொடுத்து விட்டார். மத்தேயு 28 கடைசி பக்கத்திலே நீங்க என்ன செய்யுங்க, போங்கன்ட்டார். அந்த கட்டளையை தினந்தோறும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. என் கூட ஆண்டவர் பேசினாதான் நான் செய்வேன்னு சொல்ல முடியாது. என் மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை தான் சொல்லணுமே தவிர, நான் சொன்னா செய்வேன் அப்படின்ற மனநிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. என் மேல் விழுந்த கடமை. நம்முடைய மனம் திரும்புதல் சரியா இருக்குமே ஆனால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் இருக்குமே ஆனால், உங்களால மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒருவேளை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறான், அது அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நின்று போயிருக்கலாம். சுவிசேஷம் பண்ணி சில பிரச்சனை சந்தித்துக்கலாம். குடும்ப சூழ்நிலை, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க, அல்லது வேலை, இப்படி பல சாக்கு போக்குகள், பல காரணங்கள் நம்மை இந்த சுவிசேஷ பணியை விட்டு நிறுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்கு சமயம் வாய்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. வாய்க்காவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்வேன், சொல்லுவேன். ஒரு பிரபலமான ஊழியர், அவருடைய கார் டிரைவர், அவரோட ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக படுக்கிறார். படுக்கும்போது அவர் அந்த கார் டிரைவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அறையில் தூங்கினுக்கிறாரு, இவர் இந்த அறையில் தூங்கினுக்கிறாரு. 2 மணி தான் வந்தார். கொஞ்ச நேரம் தான் படுத்திருப்பார். உடனே ஆண்டவர் எழுப்பி பக்கத்தில் இருக்கிற அவருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுன்றார். அவர் என் கூட தான் பிரயாணம் பண்ணுறாரு, என் கூட தான் டிரைவர், நாளைக்கு சொல்லிக்கிறேன். இல்லை இப்போ போய் சொல்லுன்றார். இவர் முடியலன்னு படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலைல போய் பார்த்தா அவர் தூக்கத்து போட்டு தொங்கினுக்கிறார். கீழே விழுந்து கதறி அழுது புரண்டு அழுகுறாரு. இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஆண்டவர் சொல்லி கேட்காம விட்டேனே, ஆண்டவர் சொல்லி கேட்காம விட்டேனே அப்படின்னு கதறி அழுகுறாரு. இப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு ஆத்துமா கண்ணுக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு, நரகத்தை போயிடுச்சு. அப்போ தேவன் நமக்கு சமயம் வாய்க்காவிட்டாலும் சமயம் வாய்த்தாலும் நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு தேவை. ஒரு பாரம் இல்லை, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உள்ள இருதயம் தேவை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜனங்களை நீங்கள் தேடின்னு எங்கன்னா போக வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. உங்கள் தெருவில் இருக்கிறான், பக்கத்து வீட்டில் இருக்கிறான், உங்கள் வீட்டை தேடி வருவங்க இருக்கிறான். ஏதோ வியாபாரம் பண்ணின்னு வராங்க, ஏதோ பிரச்சனை வராங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் சந்திக்கிற மக்கள், கடைக்காரர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டிய, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்லணும். அது ஆண்டவராய் கட்டளையாய் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் கிடையாது. நீங்க சொன்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அப்படி கிடையாது. கட்டளையாய் கொடுத்திருக்கிறான். இந்த கட்டளையை நாம் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. ஒரு சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:1 வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில்
திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நமக்கு முக்கியமான விஷயம் இங்கே முதல் பகுதி தான், முதல் வரி தான். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, பெருகினார்கள். பெருகினது யார் தெரியுமா? சீஷர்கள் தான் பெருகினார், சுவாசிகள் அல்ல, சீஷர்களாய் பெருகினார்கள். அப்போ அந்த காலகட்டம் எவ்வளவு அப்படின்னா கொஞ்ச காலம்தான், சில மாதங்கள், வருஷங்கள் கூட கிடையாது. சில மாதங்களிலேயே சீஷர் என்ன செய்யறாங்கன்னா பெருகினார்கள். இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை வசனம், 1 அதிகாரம், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, நான் எதற்காக பலனடைய வேண்டும்? இல்ல, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவி எடுத்து வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? பலனடையணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய உடன்படிக்கை புத்தகத்திலேயே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது என்ன செய்ய போறாங்க? பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா? பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன பண்ண போறாங்க? பெற்றுக்கொள்ள போறாங்க. அதே மாதிரி அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே பலன் அடைந்தார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி அதே ஆவிதானா? சீஷர் கொடுத்த அதே ஆவி, அதே ஆவிதான். நமக்கு அவர் பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா நாம் பலன் அடையும்படியா. இந்த பலன் எதற்காக? பரிசுத்த ஆவி எதற்காக? பலன் அடைய. பலன் எதற்காக அப்படின்னா சாட்சியாய் வாழும்படியா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பலன் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லாமல் சாட்சி இல்லை. முதல்ல நம்முடைய வாழ்க்கை சாட்சி அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு தெரியும், அவரோடு இருந்தேன், அவரோடு ஊழியம் செய்தோம், அவரோடு 3 ஆண்டுகள் செலவழித்தோம், அவரோடு பிரயாணம் செய்தோம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியா என்று அவரோடு இருந்து அறிந்து கொண்டோம், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மூலம்தான் மீட்பு. இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி இதுதான். 2வது, நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனே, அது சாட்சி. இது எல்லாவற்றையும் பேசிவிட்டு கிறிஸ்துவை போல வாழவில்லை என்றால் சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஒன்று கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, 2வது கிறிஸ்துவை போல வாழ்வது. கிறிஸ்துவை பற்றி சொல்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அவர் மரித்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, பாடுபட்டது, உயிர்த்தெழுந்தது, பரமேறி போனது, திரும்ப வரப்போகிற விஷயங்கள், இதெல்லாவற்றையும் சொல்லுவது எளிதான காரியம். ஆனால் அது மட்டும் சாட்சி இல்லை. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிறேன், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுத்துகிறேன், அதுதான் சாட்சி. அது ஒரு சாட்சி. அப்ப 2 பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் இல்லை. அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிறதும் சுவிசேஷத்தை அறிவிப்பது அடையாளம் தான். சுவிசேஷத்தை அறிவிப்பதும் அது ஒரு சாட்சி. நாம் நமக்காக வாழணும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். எனக்கு மட்டும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதில்லை, அதான் உண்மையும் உத்தமும். உண்மை எனக்கு, உத்தமம் மற்றவர்களுக்கு. 2மே இருக்கணும், ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, 2மே இருக்கணும். அப்போ இங்கே சீஷர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. இயேசு தைரியமா பேதுரு பிரசங்கம் பண்றாரு, நீங்க சிலுவையில் அறைந்தீல, அவர் உயிர்த்தெழுந்தாரு, அவர் மூலம் மீட்பு, ரட்சிப்பு அவர் மூலம் தான் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அதே போல கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்ந்தார். 2மே அவசியமான காரியம். அப்போ இங்கே இந்த 8ஆம் வசனத்தை வாசித்தோம். நாம் எல்லாம் நம்முடைய வீட்டில், எருசலேம் என்பது நம்முடைய வசிக்கிற இடம், யூதேயா பக்கத்து இடம், சமாரியா
அதே தாண்டி தாண்டி போயினே இருக்குது. பூமியின் கடைசி வரி எந்தவும் என்பது உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எப்படி ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அதை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நல்லா புரியுங்க, நீங்க தனிநபராய் வாழ்ந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுக்காக, சபை உங்களுக்காக, வேதம் எனக்காக, அபிஷேகம் எனக்காக, எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அடக்கி வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் சீஷத்துவ வாழ்க்கை. அப்போ நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு சபைக்கு வராங்க இல்லையா, அல்லது எங்கேயோ போறாங்க, எப்படியோ அவர்கள் ஒரு சபைக்குள்ளே சென்று அங்கே வளர்கிறார்கள். அப்போ நாம் சொல்லணும், இத்தனை பேருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த வாரத்தில் இத்தனை டாக்ஸ் கொடுத்துருக்கிறேன், சுவிசேஷத்தை பேசுகிறேன், ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறேன், மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஜெபத்தோடு கூட நாம் இதை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. எதற்கு? நீங்கள் வெளியே சாட்சியா இருக்கும்படியால். அப்படி இல்லை அப்படின்னா கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தை போய் நிற்கும்போது என்ன சொல்லுவோம்? கனியற்ற வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லையப்பா, எதை கொண்டு வந்த? வெறும் கையனாய் வந்திருக்கிறையா? இல்லை, வெறும் கையனாய் வந்திருக்கிறதை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா? உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடணும்னு விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் அப்படி கூப்பிட விரும்புகிறார். இப்போ நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். அப்போ இங்கு சீஷர்கள் பெருகினார்கள் என்றால் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கல. அவர்கள் கிறிஸ்துவை பற்றி முதல் செய்தி அதுதான். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் எழுதப்பட்டதெல்லாம் சொல்றார். சொன்ன உடனே குத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்புகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, பரிசுத்த அபிஷேகப்பட்டு கொள்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்தாலும் கடந்து போறாங்க. சபை பெருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை சும்மா அவருக்கு சாட்சியாய் இருக்கணும்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் தந்து சாட்சியா இருக்கணும்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் தந்து சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவருக்காக பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் எவ்வளவு பெருகி இருக்கிறேன் என்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தான் கேட்கணும். தனியாக உட்காந்து கேட்டு பாருங்க, எவ்வளவு பெருகி இருக்கிறேன், கனி கொடுக்கிற வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். கனி கொடுக்கிற வாழ்க்கை நான் என்ன? சுவிசேஷ வேலை செய்வது, சீஷரை உருவாக்குவது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தது, சொல்றது, ஏசப்பட்டு சொல்றது. அப்பொழுது மாத்திரமே நாம் கனி உள்ளவர்களாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமா, இங்க சிதறி போனவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா சீஷர்கள் தான். ஆண்டவர் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எருசலேமிலே உட்காந்துட்டாங்க. யூதேயாவுக்கு போகணும், சமாரியாவுக்கு போகணும், உலகம் எங்கேயும் போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எருசலேமை தாண்டி போகல. அப்போ தேவனே அதை அசைக்கிறார். பிரச்சனை வருது. அங்கே வந்தவன் என்ன செய்யறாங்கன்னா சிதறி போறாங்க. போயிட்டு அவங்க சும்மா இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்க சிலுவையில் அரைஞ்சு கொண்டீங்களே, நாங்களும் சாட்சி, நாங்கள் பார்த்தோம். அந்த கிறிஸ்து தான் பிரசங்கிக்கிறேன், அவர் தான் மேசியா, அவர் தான் உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்து தீர்த்தவர், அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். யோவான் சொன்ன அவரை பற்றி தான் சாட்சி கொடுத்தாரு. இப்படி அவர்கள் போய் என்ன செய்யறாங்க? சொல்லி இருப்பார்கள். அப்ப அந்த சிதறி எங்க போனாலும் சரி, சிதறப்பட்டு போனாலும் கூட, அவங்க எங்க போய் வேலைக்கு போனாலும் கூட, அங்கே அவர் சும்மா இருக்கவில்லை. சும்மா இருக்கு.
சுவிசேஷத்தை அவர் என்ன செய்றாங்க? அறிவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இப்ப பெருகுமா பெருகாதா? யோசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை பணியை செய்து கொண்டிருக்கும் போது சபை என்ன செய்யும்? பெருகும். அதாவது சபையானது எப்படி பெருக வேண்டும் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்தினால் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பெருகுதே, அதுதான் சபை. இப்போ சில பேர் எப்படி வருவாங்கன்னா, வயிற்று வலி சுகமாகணும், தலைவலி சுகமாகணும், கல்யாணம் ஆகணும், இப்படி வியாதி, இதிலிருந்து விடுதலைக்காக வராங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த தேவைக்காக இருப்பாங்க, தேவை பூர்த்தியான பிறகு போயிடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் சபையில் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வியாதிக்காக அல்லது கல்யாணத்துக்காக வர ஆள் எப்படி வருவான் அப்படின்னா, இதுக்கு ஆள் ரட்சிக்கப்படவே மாட்டான். கடைசி வரைக்கும் ரட்சிப்பை குறித்து அவங்க அறியாமல் இருப்பார்கள். நோக்கம் வேற. அவங்களுக்கு என்ன அறிவிக்கப்படல? சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்கள் விடுதலையாகி பாவத்தின் விடுதலை சபைக்கு வரல. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாங்க அப்படின்னா வீணா போயிடும். ஒருவேளை சில பேர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா ரொம்ப குறைவு அது. அப்படியானால் சபை அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களால் நிறைக்கப்பட்டிருந்தது. ஜனங்க சொல்லி ரட்சிக்கப்பட்டவனே அவங்களே ஓடுறாங்க சபைக்கு. ஒரு உண்மையான மீட்பை பெற்ற ஆளால சபைக்கு போகாம இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா சபையை தேட வேண்டிய சூழ்நிலை வரும். சபையை தேடி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் இல்லையா? முதலில் சபை அவர்களை தேடுகிறது, பின்பு அவர்கள் சபையை தேடுகிறார்கள். அப்ப சபை என்ன செய்யணும்? அவர்களை தேட வேண்டும். பாவத்தில் அழிந்து கொண்டு மக்களை தேட வேண்டும். சபை தேடலைன்னா அவர்கள் சபையை தேட முடியாது. அவர்கள் சபையை தேடுவதற்கான காரியத்தை சபை செய்ய வேண்டும். சபை செய்யலைன்னா நாம் உட்காந்து ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் வச்சுங்களேன். ஜபம் பண்ண கட்டாயம். ஜபத்தோடு கூட நாம் ஜனங்களை சந்திக்க வேண்டும். ஜனங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு ஒருவேளை தேவை சந்திக்கிறதுக்கு நாம் உதவி செய்யலாம். அவங்க வியாதிக்கு பிரச்சனைக்கு ஜபிக்கலாம், அவங்களுடைய காரியங்களை விசாரிக்கலாம். எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தங்களை விசாரிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? விசாரிக்கும் போது அழுகுறாங்க. அழுது என்னை விசாரிக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிர்கதியான மக்கள் இருக்கிறார்கள். நீங்க ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு நேரே உங்களை நடத்துவார். இந்த மக்களை காண்பிப்பார். அவர்களுக்காக அவரை சந்திப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, விடுதலைக்கு, ரட்சிப்புக்கு உங்களை பயன்படுத்துவான். முதல்ல அந்த சிந்தையாவது இருக்கணும், மனதில் வரணும். என்னன்னு, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சபையிலே கையை தட்டி உதித்து பாடி ஆடி வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறது இல்லை. வசனம் தெளிவாக சொல்லு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு சாட்சியாக. என்ன சாட்சி? என்னை குறித்து அறிவிக்கிற சாட்சி. ஆமாம், நாங்கள் பார்த்தோம், சிலுவையில் அறையப்பட்டு அவர் பாவத்தை சுமந்து மீட்டிருக்கிறார், அவர் எங்களை அபிஷேகித்து நோக்கம் அதுதான் அப்படின்னு சீஷர் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். சீஷர்களுக்கு யாரும் ரெண்டாவது ஒரு பிரசங்கமே பண்ணல. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்ணார்னா இல்லை, போய் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிரசங்கம் தேவைப்படவே இல்லை, புரிந்து கொண்டார்கள். இதுதான் ஊழியம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டாங்க. ஓடுறாங்க எல்லாம். பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு, பேதுரு சுத்தி வராது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அங்கே ஆவியானவர் கிரியை செய்து சபைகள் என்ன செய்தது? வளர்ந்து பெருகிறது சொல்லி பார்க்கிறோம். 9:31 அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நல்லா கவனிங்க, அங்கு எருசலேமில் தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. முதல்ல இதுதான் சபை, இதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு எல்லாம் உட்கார்ந்தாங்க. அப்புறம் அவங்க சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க எங்க வந்தாங்க? எருசலேமிலிருந்து யூதேயாவுக்கு வந்தார்கள், அப்புறம் கலிலேயாவுக்கு வந்தார்கள், சமாரியாவுக்கு வந்தார்கள்,
நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியும் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அங்கேயே நின்று போயிச்சா? இல்லை, நின்று போகவே இல்லை. எருசலேம் ஊழிய செய்தவர்கள் சிதறடிக்கப்பட்டவுடனே யூதேயாவுக்கு போகிறாங்க. அங்கேருந்து சமாரியாவுக்கு போக விரும்புகிற அங்கே போகிறாங்க. கலிலேயாவுக்கு போய் எல்லாம் புறஜாதி நாடு. கலிலேயா புறஜாதி, கலிலேயா நாடு, சமாரியா, அப்படியே எல்லா இடங்களிலும் நாடுகளிலெங்கும் புறப்பட்டு போகிறாங்க, வெளியே புறப்பட்டு போகிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் என்னை அதற்காக தான் தெரிந்துகொண்டார். எனக்கு மட்டும் இல்லை, மீட்பு எனக்குள்ளே வைத்து கொள்ளும்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாகவும் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்று நல்லா நீங்கள் ஆண்டவர் பேரில் உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. என்னன்னா, நான் தனியாகவே இருந்து தனியாக வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக ஆண்டவர் யாரையும் விசுவாசம் வைக்கவே இல்லை சபையில். நான் தனியாக இருக்கல, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியான். பாருங்க, அந்த கரும்பு துண்டு ஒன்னே ஒன்று தான் 10 ஆயிடுச்சு, 10 100 ஆயிடுச்சு, 100 1000 ஆயிடுச்சு. அப்போ தேவன் இதை தான் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரணும். என்னை இப்படிதான் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் வராத வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் பெருக முடியாது. நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெருக முடியாத காரணம் அதுதான். பல சாக்கு போக்குகள், விசுவாசம் இல்லாத நிலை. இல்லைன்னு நீங்கள் ஏற்றுக்கணும், தள்ளி விட்டுருங்க. தள்ளிட்டு என்ன சொல்லுங்கன்னா, இல்லை, அந்த கரும்புக்கு, நெல்லுக்கு, எல்லா விதை எல்லாவற்றுக்கும் எப்படி அதெல்லாம் பெருக வேண்டுமோ அதே போலதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார், என்னையும் பெருகத்தக்கதாக வைத்திருக்கிறார். நம்ம குறையே நினைச்சுப்போம், நம்ம பிரச்சனையே நினைச்சுப்போம். இப்போ சீஷர்கள்லாம் குறைய இல்லாமல் இருந்தாங்க, பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனைகள், சிறையில் அடைக்கப்பட்டாங்க, பயங்கரமான சூழ்நிலை. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை, ஜனங்க அறியாமல் இருக்குது, அறிந்திருந்தாலும் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இல்லை, விசுவாசித்தாலும் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது அப்படின்னா, லாபகரமான நோக்கத்தோடு தான். வியாதி சுகமாகணும் அதோட போயிடறாங்க. ஆத்மாவுக்காக விசுவாசிக்கிறது கஷ்டம். நம்ம இந்த வியாதிக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடாது, ஆத்மாவுக்காக ஏற்றுங்க. நித்திய ஜீவனுக்காக, இயேசு நித்திய ஜீவனுக்கு தான் வந்தார்ன்றது முதல்ல அது சொல்லணும். ரெண்டாவது தான் ஆசீர்வாதங்கள், விடுதலை. இந்த வியாதி சுகமாகறவனும் பிசாசு ஓடுற ஆள்லாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஆத்துமாவிலே தொடப்பட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிற்கிறான். மற்ற யாரும் அப்படி நிற்கிற மாதிரி தெரியல, இல்லையா? அப்போ நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, வியாதி சுகமாகிறதுக்காக நம்ம ஊழியம் இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதான் நோக்கமாக இருக்கணும். இப்போ 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. நல்லா கவனிங்க. இப்போ சபை மாத்திரம் பெருகல, தேவ வசனமும் வளர்ந்து பெருகிறது. உள்ளே வசனம் வளரலனா ஒரு விசுவாசி என்ன செய்ய முடியாது? வளரவில்லை. வளராத விசுவாசி, குழந்தை விசுவாசி, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை தான். என்ன செய்யணும்? எல்லாம் அவருக்கு 4 பேர் உதவி செய்யணும். எதுனா ஒரு சின்ன பிரச்சனைனா ஓன்னு அழுவார், எல்லாம் ஓடணும். எனக்கு யாரும் உதவி செய்யலை, இன்னும் 30-40 வருஷம் ஆகியும் இன்னுமாயா உதவி செய்யணும் உனக்கு? நீ தான் போகணும். ஏன் பிரச்சனை அப்படின்னா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடுச்சு, ஓட்ட பக்கெட்டு. எவ்வளோ கேட்டு 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 நிரம்பவே இல்லை, எல்லாம் தண்ணி போயிருக்கு. அது அடைக்கப்பட்டால் ஒழிய நிரம்பாது, நிரம்பினால் ஒழிய வழியாது. இப்போ நான் வழிகிற விசுவாசியாக இருக்க வேண்டும். வசனம் பெருகணும், உள்ள வளர வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை கூட பாருங்களேன், ஓடு புலம்புறாலாம் இருக்கிறான். ஏன்? வசனம் இல்லை. வசனம் இருக்குமே ஆனால் வசனத்தினால எதிர்ப்போம்.
பிசாசோடு வசனத்தை வைத்து என்ன செய்வோம்? எதிர்த்து போராடுவோம். வசனத்தினாலே பலன் அடைவோம். ஆனா கேட்டு கேட்டெல்லாம் வெளியே போன பிறகு பிரச்சனை என்ன செய்வோம்? ஒப்பாரி தான் வைப்போம். ஏன் ஒப்பாரி? உள்ள வசனம் இல்லை. இவ்வளவு கஷ்டம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. அதுக்கு முன்னால் அப்போஸ்தலர் 16:5 வாசிங்க. 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமா. எதினாலே அப்படின்னா மேலே உள்ள வசனங்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சில சில சட்டங்கள், விதிகள், ஒழுங்குகள். இப்ப சபைக்கென்று சில ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டு சபை சட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டதினாலே சபைகள் என்ன செஞ்சுதான்? விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எப்போ வேணா வரலாம், எப்போனா போகலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படின்னா சபைக்குள்ளே எல்லாம் டிசிப்ளின் இருந்துச்சு, சட்டம் ஒழுங்கு எல்லாம் இருந்துச்சு. 2 பேர் வரலாம், 4 பேர் வீட்டில் இருக்கலாம், இஷ்டம் தான் போகலாம், இஷ்டம் தான் வரலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ சபை விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. அப்படின்னா ஒழுங்குகள் காணப்பட்டது, அதனால்தான் பெருகிச்சு இல்லையா? இப்போ 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமா, நின்று போயிடாதீங்கன்றார். கர்த்தருக்காக நீங்க செய்தீங்களே, பிரயாசப்படுறீங்களே, ஓடுறீங்களே, அதில் என்ன செய்யாதீங்க? நின்று போயிடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனா நின்று போயிடாதீங்க. நீங்க தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதா இல்லை, வீணா போகாதுன்ற. இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கிற அத்தனை வீணா தான் போகும் ஒரு நாளைக்கு. ஆனால் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவுதான் சேர்த்தாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும், எவ்வளவு எல்லாம் செய்தாலும் அது எல்லாம் ஒரு நாள் வீணா இருக்கும். கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் என்ன சொல்றாரு? விருதா இராதவென்று அறிந்து. அப்ப அந்த 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 அறிவு தேவை, அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருங்க, விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு படுகிற பிரயாசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வர பிரச்சனை வரும்ன்றார். கர்த்தருக்கு எப்பொழுதும் பெருகிலா இருப்பீர்களாக, பெருக வேண்டும் என்று சொல்லுகிறான். இல்லை நம்முடைய, நான் அதை முழுசாக முடிக்க முடியல, நிறைய விஷயங்களை பவுல் எழுதுகிறாரு. நான் வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 2 கொரிந்தியர் 8:7 அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் என்னதை பெருகின்னு சொன்னாரு? வசனத்தினால் பெருகினார்கள். அடுத்தது ஆண்டவருக்காக கிரியை செய்ததை பெருகினார்கள். அப்ப சபை பாருங்க எப்படி பெருகுதுன்னு சொல்லி பாருங்க. இங்க அடுத்து என்ன சொல்றாரு? அவங்க பிரயாசம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்திலே பெருக வேண்டும் சொல்றாரு. இங்க 8:7 என்ன சொல்றாருன்னா, அல்லாமலும் விசுவாசத்தில் பெருகுங்கள், போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்தை பெருகுவார். இப்ப அவங்க யார் அப்படின்னா, அவர்கள் எப்படி பெருகி இருக்கிறார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். 2வது நிருபத்துல அவர்கள் எப்படி பெருகி இருக்கிறார்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சது? வசனத்தில் ஆரம்பிச்சது. இப்ப வழிது நிரம்பி வழிகிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? பெருகி இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் பெருகி இருக்கிறார்கள். வசனத்தில் ஒரு மனிதன் நிரம்பி பெருகுவேனால் எல்லாமே நடக்கும். அங்க வசனத்துல வளர்ந்து பெருகல அப்படின்னா எதுவுமே நடக்காது, ஒன்றும் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறோம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
ஏதோ இருக்கிறோம், ஏதோ போகிறோம் வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை செய்கிறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. நாம் அதற்காக அழைக்கப்பட்டது. சபை அப்படிப்பட்டது அதுக்காக இல்லை. நாம் ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்னை தேவன் எதற்காக சபையில் வைத்திருக்கிறார், அந்த உணர்வுக்குள்ள வரணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு தாயார், 60 வயசுக்கு மேலே இருக்கும், அவங்களுக்கு கண் பார்வை குறைவாக இருக்குது, அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துப்பாங்களாம். அந்த பக்கம் கல்லூரி ஒன்றுக்குது, அந்த பக்கம் போகிற வாலிப பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்த பைபிள் வாசி எனக்கு கண்ணு தெரியல அப்படின்றாங்க. அவங்க வேதத்தை வாசித்த உடனே அவங்களுக்கு $1 கொடுப்பாங்களாம், ஏதோ அவங்ககிட்ட காசு கொடுப்பாங்க. இந்த காசுக்காக சில பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்படியே வசனத்தை வாசித்து 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 அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டவனே அவன் அனுப்பிச்சிடுவாங்க, சபைக்கு போய்டு. இன்னொரு இடத்துல கூப்பிடுறது, அவங்களுக்கு அதே வாசிக்க சொல்றது, வாசித்து 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 அவங்க ரட்சிப்பு நடத்துகிறாங்க. இப்படியே அவங்க வெளியே எங்கேயும் போல, அவங்களை தேடி அவங்களை கூப்பிட்டு அவங்களை வாசிக்க வச்சு அவங்க மரித்த பிறகு ஆயிரக்கணக்கான வாலிபர் வந்தாங்க. மிக குறுகிய காலத்தில் எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அப்படின்னா தேவன் வாய்ப்பை வைத்திருக்கிறார். யாராயிருந்தாலும் சுவிசேஷ பணியை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். சமயம் வாய்த்தாலும் அது இருக்குது, வாய்க்காவிட்டாலும் இருக்குது. இப்போ வாய்க்கவில்லை, ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார். வெளியே போக வாய்ப்பு இல்லை, வீட்டு வாசல்லே உட்கார்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டு ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கிருபையில் கரத்தப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி பார்க்குறோம். விசுவாசிகள் ஆண்டவரே எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து என்று வேதத்தை வாசிக்கிறோம். சாட்சிகளாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, அந்த ஆதி திருச்சபடி தான் இருந்துச்சு. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகினார்கள், சீஷர்களில் பெருகினார்கள், வசனத்தில் பெருகினார்கள், கர்த்தருக்கு கிரியை செய்வதில் பெருகினார்கள், அன்பில் விசுவாசம் எல்லாவற்றிலும் பெருகினார்கள் சொல்லி பார்க்குறாங்க. அதுபோல எங்கேயோ போய் நான் நின்று போய் அப்படியே ஆண்டவரே நின்று போய் விடாதபடிக்கு பெருகிருளாய் மாற்றுங்க. ஒவ்வொருக்குள்ள அந்த வாஞ்சி விருப்பத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பிரயாசம் பண்ணி வாங்கி ஆசீர்வாத நாமத்தை மேம்படுத்தி இந்த வாரம் முழுமையும் பாதுகாத்துக்கொள்ளும். சுகபலன் ஆரோக்கியத்தை கிருபை கட்டளையிடும். இந்த மழைக்காலம் ஒருவரும் பாதிக்காதவரை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.